அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். போன வீடியோவில் அறநெறி கடமைகளை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் சட்ட விதிகளின் கடமைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அரசு வெளியிடும் சட்டங்கள் யாவும் சட்ட விதிகளை கூறும் தொகுப்பாகும். சட்டங்கள் எல்லாம் அரசால் உருவாக்கப்பட்டவை, எழுதப்பட்டவை. சட்டங்களின் அம்சம் இரு தன்மைகளை கொண்டுள்ளது. ஒன்று மக்கள் செய்யத்தக்கவை, மற்றொன்று செய்யத்தக்காதவை. செய்யத்தக்கவையை பார்ப்போம். பொதுப்பணித்துறை, பதிவுத்துறை, மின்துறை, இப்படி ஒவ்வொரு துறைக்கும் அரசு வெவ்வேறு விதமான விதிகளை விதித்திருக்கும். அந்த விதிகள் யாவும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவையாகும். சாலை விதிகளை ஏன் பின்பற்ற வேண்டும்? பின்பற்றுகிறோம். விபத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளத்தானே. அப்படித்தான் மற்ற அலுவலகங்களில் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் உள்ள விதிகளை அறிந்து புரிந்து உணர்ந்து நடந்தால் தனக்கானவையை எளிதில் எட்டலாம். லஞ்ச பேர்வழியிலிருந்து தப்பலாம். குறிப்பாக இப்பொழுது நம்ம ஒரு தாலுக்கா அலுவலகத்துக்கு செல்கிறோம். அங்கு நமக்கான சிட்டா, பட்டா, அடங்கல், ஆப்பதிவோடு, புலவரைவிடம், இப்படி ஏதாவது ஒன்று பெற வேண்டி விண்ணப்பிக்கிறோம். அது காலதாமதம் ஆகும் பொழுது மனக்குழம்பலில் பல்வேறு விதமான விமர்சனங்களை நாம் வெளியிடுகிறோம். அந்த அலுவலகத்தில் அலுவலர் சரியில்லை, அவர்களெல்லாம் பணத்துக்கு அடி போடுகிறார்கள் என்று பல்வேறு விதமாக விமர்சிக்கிறோம். அது நமது அறியாமையின் வெளிப்பாடு. ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் அந்த அலுவலகத்து விதிகளின்படி அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டிருக்கும். உதாரணமாக நமக்கு ஒரு பட்டா வேண்டும்னு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அதுக்கு ஏன் காலதாமதமாகிறது என்று தெரியுங்களா? அந்த அலுவலகத்தில் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்திருப்பார்கள். இதுக்கு 20 நாள், இதுக்கு 30 நாள், இதுக்கு 10 நாள். அந்த கால அவகாசத்துக்குள் அவர்கள் செய்து முடிக்க முனைவார்கள். நமக்கு தேவை என்று உடனடியாக அதை பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழியில் நாம் முயற்சிக்கிறோம், லஞ்சம் கொடுக்க முயல்கிறோம். இப்படித்தான் ஒவ்வொரு அலுவலகத்திலும் தவறுகள் அரங்கேற பொதுமக்கள்தான் காரணமாக இருக்கிறோம். பொதுமக்கள் சட்ட விதிகளை தெரிந்து புரிந்து அறிந்து செயல்படணும். ஒவ்வொரு வீட்டிலும் தகவல் பெறும் உரிமை சட்டம் புத்தகம் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் கல்விமானாக இருக்காங்க. கட்டாயமாக சட்ட நூல்கள் சிலவற்றை வீட்டில் வைத்து அதை அனுதினமும் படித்து அந்த விதிகளின் படி நடக்க முயன்றாலே நாம் பல்வேறு வெற்றிகளை இங்கு பெற முடியும். ஒவ்வொரு அலுவலகத்திலும் உள்ள சட்ட விதிகளை தெரிந்து புரிந்து செயல்படணும். நமது அவசரத்துக்கும் எதுவும் கிடைக்காது. ஏனென்றால் மக்கள் என்பது ஒரு 4 பேரோ 5 பேரோ சார்ந்தவர்கள் அல்ல. அது ஒரு பெரும் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அலுவலகங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அப்பொழுது அந்த அலுவலகங்களுக்குள் பணிபுரிவர்கள் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்கு தனி மனிதனுக்கான
தகுதிகள் அங்கு வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு மேல் ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளும் அவர்களுடைய வழியில் நடத்துதலில்தான் அவர்களுக்கு கீழ் உள்ளவர்கள் பணிபுரிய வேண்டி உள்ளது. ஆகவே பொதுமக்கள் அவர்களுக்கான உரிமைகளை பெற சட்ட விதிகளை தன் கடமைகளாய் உணர்ந்து செயல்படணும். இதுதான் இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதிகளின் கூறுகளாகும். பொதுமக்களே, உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சட்ட விதிகளை மதியுங்கள். எப்படி சாலை விதிகளை சரியாக கடைப்பிடித்தால் விபத்திலிருந்து தப்பிப்போமோ அதை போலதான் எந்த ஒரு அலுவலகத்துக்குள்ளும் நுழைந்தால் அந்த அலுவலகத்தின் சட்டத்தின்படி சட்டத்தின் விதிகளின்படி நாம் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பல்வேறு வெற்றிகளை பல்வேறு இலக்குகளை நாம் அடைவதற்கு அது பெரு உதவியாக இருக்கும். நல்லாட்சி மலர்ந்திடவும் நல்லரசு நிலைத்திடவும் நமக்கு பல்வேறு வழிகாட்டுதலாக இருக்கும். ஆம், நாளைய தலைமுறையின் இன்றைய இளைஞர்களே, உங்கள் ஒவ்வொருவரிடமும் சட்ட புத்தகங்கள் இருக்கட்டும். அரசியல் சாசனம், குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம், சாட்சி சட்டம், தகவல் உரிமை சட்டம், வங்கியல் சட்டம், வணிகல் சட்டம், திருமணச் சட்டம், விவாகரத்து சட்டம், இப்படி பல்வேறு நூல்களை வாங்கி தினமும் 1 மணி நேரமாவது அரசியல் அமைப்பை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் அரசை குறை கூறாமல் தாம் நிறைவுடன் வாழ்வதற்கு என்னென்ன வழிகள் என்று கண்டுபிடித்து களத்தில் இறங்குவோம். நாடு நல்லரசாகும், வல்லரசாகும், நலம் பெறும். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.